தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 22 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜகவுடன் கூட்டணி அமைக்கின்றார். 22 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜகவுடன் கூட்டணி அமைக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 1999ஆம் ஆண்டு வாஜ்பாய் அரசாங்கம் ஒரு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. செல்வி ஜெயலலிதா இதற்கான முயற்சியில் வெற்றி கண்டார். வாஜ்பாய் அரசாங்கத்திலிருந்து அதிமுக அமைச்சர்கள் விலகினார்கள். மேலும் வாஜ்பாய்க்கு எதிராக வாக்களித்தார்கள். ஆனால் வாஜ்பாய் தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுக இணைந்தது. 99ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. வாஜ்பாய் மீண்டும் பிரதமரானார். 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. மண்ணை கவ்வியது. ஏறத்தாழ 1999 முதல் 2004ஆம் ஆண்டு வரை 5 ஆண்டுகள் பாஜக ஆட்சியில் திமுகவை சார்ந்தவர்கள் மத்திய அமைச்சர்களாக பதவி வகித்தார்கள். 2004ஆம் ஆண்டு பாஜக கூட்டணியிலிருந்து திமுக விலகியது. பாஜக கூட்டணியிலிருந்து திமுக விலகி 22 ஆண்டுகள் ஆகிவிட்டன. தற்பொழுது மீண்டும் பாஜகவுடன் திமுக கூட்டணி அமைக்கின்றது. நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி படுதோல்வி அடைந்தது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே கொளத்தூர் தொகுதியில் தோற்றுப்போனார். திமுக கூட்டணியில் இருந்த கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்துவிட்டன. தற்பொழுது திமுக நடுத்தருவில் உள்ளது. திமுகவிடம் குட்டி கட்சிகளான தேமுதிக, மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் கட்சி உள்ளிட்ட உதிரி கட்சிகள் தான் உள்ளன. திமுக தன்னை பலப்படுத்த வேண்டியுள்ளது. அடுத்ததாக, கடந்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் அடித்த கொள்ளை சொல்ல முடியாதது. ஒவ்வொரு திமுக அமைச்சர்களும் 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்துள்ளார்கள். அமலாக்கத்துறை மூலமாக நடவடிக்கை எடுக்கலாம் என கருதப்படுகிறது. ஆக திமுக தன்னுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காகவும் அரசியல் ஆதாயத்துக்காகவும் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க திட்டமிட்டுள்ளது. மேலும் திமுகவுக்கு 32 எம்பிக்கள் உள்ளனர். அவர்களுடைய ஆதரவு தனக்கு தேவை என பாஜக நினைக்கிறது. ஆக பாஜக திமுகவுடன் கூட்டணி வைக்க விரும்புகிறது. திமுகவும் தன்னுடைய பார்வையை பாஜக பக்கம் திருப்பியுள்ளது. ஆக திமுக பாஜக கூட்டணி விரைவில் மலரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 22 ஆண்டுகள் கழித்து பாஜகவுடன் கூட்டணி வைக்கின்றது திமுக.